ஒரு எம்பி கருத்தியல் ரீதியாக மோதி கொண்டிருந்தால் கூட ஓகே, சரி அவர் கட்சி நலனுக்காக பேசுறாரு அப்படிலாம் வச்சுக்கலாம். போயும் ஹேஷ்டாக் பராசக்தி ஃபிளாப்னு ட்ரெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இது ஒரு ஆன்லைன்ல விஜய் ஃபேன்கள் பண்ணிக்கிட்டு இருந்தது. ட்வீட் போடலாம் மாணிக்கம் தாகூர் அவர்களே, பூத்துல ஏஜென்ட் தான் போட முடியாது அப்படிங்கறத இங்க நிதர்சனம். இன்னைக்கும் எஸ்ஐஆர்ல மாணிக்கம் தாகூரோட கான்ஸ்டுவன்சில காங்கிரஸ் பூத் ஏஜென்ட்கள் கிடையாது, தேமுதிக பூத் ஏஜென்ட்கள் தான் வீடு வீடா போயிட்டு இருக்கிறாங்க. 5 வருஷத்துல நாங்க காங்கிரஸ தமிழ்நாட்டுல விடுன்னு வளர்த்துட்டோம். எங்களால 2 லட்சம் உறுப்பினர்கள் புதுசா நாங்க சேர்த்திருக்கோம் 5 வருஷத்துல. அதனால எனக்கு 10 சீட் எக்ஸ்ட்ரா அப்படின்னு கேட்டா அதுல ஒரு நியாயம் இருக்குது இல்லையா? இந்தந்த போராட்டங்கள்லாம் காங்கிரஸ் கடைசி 4 வருஷம் புரட்டி போட்டிருக்குது பாஜக எகெயின்ஸ்டா. தமிழ்நாட்டுல சமகர செக்ஷன் அபியானுக்காக ஒரு போராட்டம் நாங்க இப்ப நடத்தின போராட்டம் தமிழ்நாடு ஸ்தம்பிச்சு போச்சு அப்படின்னு ஒரு 4 போராட்டத்தை நான் காட்டுறேன். இதனால எனக்கு 10 சீட்டு ஜாஸ்தி பண்ணித்தான் அப்படின்னு கேட்டா அதுல ஒரு நியாயம் உண்டு. திமுக 4 வருஷம் 5 வருஷம் ஆட்சியில இருந்து வலுவடைஞ்சிருக்குல்ல, அப்ப அதுல எங்களுக்கு ஒரு பங்கு தான். இல்ல விஜய் அவருக்கு ஒரு புகழ் இருக்குல்ல, அந்த புகழை எங்களுக்கு பயன்படுத்து. அப்ப சொந்தமா உழைச்சி சாப்பிடுற எண்ணமே கிடையாதுங்க. உங்க தலைவர் பிரச்சனைக்கு இங்க போராட்டம் நடத்துவது இடதுசாரி கட்சிகள் வீசிக்காம ட்வீட் போடுறவங்க. இப்ப மாணிக்கம் தாகூர் ட்வீட் எடுத்து போய் பாருங்க. பிஜேபிக்கு எதிராக நேரடியாக எத்தனை விஷயத்துல அவர் ட்வீட் போட்டிருக்காருன்னு பாருங்க. அதே இந்த இடதுசாரிகளாக பேசுற இல்ல திமுக ஆதரவாளர்களாக பேசுற நபர்கள் எத்தனை ட்வீட் பிஜேபிக்கு எதிராக போட்டிருக்காங்கன்னு பாருங்க. அப்ப ட்விட்டர் அரசியல்ல கூட நீங்க சரியா செயல்படாது. நீங்க இன்னைக்கு ஆட்சியில் அதிகார பங்கு வேணுங்கிறீங்க, அள்ளு சில்ற ஐடிவிங்கன்றீங்க. ஐடிவிங்க அள்ளு சில்ற ஐடிவிங்கா இருக்கட்டும், அது அறமட்டு நடந்துக்கிறாங்க, கொச்சையா பேசுறாங்க. தமிழ் நியூஸ் நேர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர் மரியாதைக்குரிய மதுர் சத்யா சார். சார் வணக்கம். திமுக காங்கிரஸ் கூட்டணியிடையே தொடர்ந்து பல சலசலப்புகள். திராவிட முன்னேற்ற கழகம் தரப்பு ரொம்பவே மெச்சூர்டா பெருசா எதுவும் ரியாக்ட் பண்ணிக்காம அமைதி காத்துட்டே வந்துட்டு இருக்காங்க. ஆனால் திரு மாணிக்கம் தாக்கூர் விருதுநகர் நாடாளுமன்ற உறுப்பினர் தொடர்ந்து ஏதேனும் சர்ச்சைக்குரிய ஒரு ட்வீட்டை தினமும் போட்டுக்கிட்டே இருக்காரு. அதை லைவ்லயே வச்சுக்கிறாரு. அந்த சர்ச்சையை பொங்கல் வாழ்த்துல கூட கேரளாவில அதிகார பரவல் இருக்கு, பட் ஆனா தமிழ்நாட்டுல மாதிரி குவிக்கப்படல அப்படின்ற மாதிரி கடுமையான ஒரு விமர்சனத்துடன் கூடிய அந்த பொங்கல் வாழ்த்தை ஒரு தெரிவிச்சதை பார்க்க முடியுது. திமுகவினுடைய பொருளாளர் திரு டி.ஆர். பாலு அவர்களிடம் செய்தியாளர்கள் மத்தியில் அவர் சந்தித்த பொழுது அவர் கூறிய ஒரு வார்த்தை அது ஒரு சர்ச்சையாக இருக்கிறது. திமுக காங்கிரஸ் நீடிக்குமா என்ற கேள்விக்கு காலம் பதில் சொல்லும் என்று அவர் கூறியிருக்கிறார். என்ன நடந்து கொண்டிருக்கிறது திமுக காங்கிரஸ் கூட்டணி? காங்கிரஸ் தமிழக வெற்றி கழகத்துடன் சேர்வதற்கு ஒரு வாய்ப்புகள் இருக்கா? அதாவது ஒரு எம்பி கருத்தியல் ரீதியாக மோதி கொண்டிருந்தால் கூட ஓகே, சரி அவர் கட்சி நலனுக்காக பேசுறாரு அப்படிலாம் வச்சுக்கலாம். போயும் ஹேஷ்டாக் பராசக்தி ஃபிளாப்னு ட்ரெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இது ஒரு ஆன்லைன்ல விஜய் ஃபேன்கள் பண்ணிக்கிட்டு இருந்தது. விஜய் ஃபேன்ஸோட சேர்ந்து நீங்களும் பராசக்தி ஃபிளாப் அப்படின்னு ட்ரோல் பண்றதுக்காக விருதுநகர் மக்கள் உங்களை அந்த ஒரு தேர்ந்தெடுத்தாங்க. ட்வீட் போடலாம் மாணிக்கம் தாகூர் அவர்களே, பூத்துல ஏஜென்ட் தான் போட முடியாது அப்படிங்கறத இங்க நிதர்சனம். இன்னைக்கும் எஸ்ஐஆர்ல மாணிக்கம் தாகூரோட கான்ஸ்டுவன்சில காங்கிரஸ் பூத் ஏஜென்ட்கள் கிடையாது, தேமுதிக பூத் ஏஜென்ட்கள் தான் வீடு வீடா போயிட்டு இருக்கிறாங்க. அப்ப அப்படி இருக்கும்போது, அதாவது தேமுதிகவும் சரத்குமார் கட்சியில சார்பாக அதை கட்சியை கொண்டு போய் கரைச்சு ராதிகா நின்னதுனால அவங்க மத்தியில வாக்கு ஸ்பிளிட் ஆனதுனால நீங்க ஜெயிச்சிங்க. நீங்க யோசிச்சு பாருங்க. அதாவது 4000 ஓட்டுல நீங்க யோசிச்சு பாருங்க. ஏதாவது 2 பெரிய கட்சி இருந்து மோதிக்கிட்டு அதுல நீங்க ஜெயிச்சிருந்தா கூட பரவாயில்ல. யாரு? ராதிகாவும் விஜய பிரபாகரனும் 2 பேருக்கும் மத்தியில நீங்க போட்டி போட்டு 4000 ஓட்டு. நீங்க தொழிலுக்கு அரசியல்வாதி, அவங்க எல்லாம் பகுதி நேர அரசியல்வாதி ஆச்சா. அப்ப அப்படி இருக்கிற ஒரு நிலைமையில நம்ம நிலைமை எப்படி இருக்குன்னு பேசணும். அதாவது திமுக கிட்ட கேட்க கூடாது அப்படின்னா இல்ல, திமுக கிட்ட கேளுங்க, திமுக நிறைய வச்சிருக்காங்க, தராங்க தரல, அது அவங்க பாடு. ஆனா நீங்க என்ன செஞ்சீங்கன்னு கேக்குறீங்க. 5 வருஷத்துல நாங்க காங்கிரஸ தமிழ்நாட்டுல விடுன்னு வளர்த்துட்டோம். எங்களால 2 லட்சம் உறுப்பினர்கள் புதுசா நாங்க சேர்த்திருக்கோம் 5 வருஷத்துல. அதனால எனக்கு 10 சீட் எக்ஸ்ட்ரா அப்படின்னு கேட்டா அதுல ஒரு நியாயம் இருக்குது இல்லையா? இந்தந்த போராட்டங்கள்லாம் காங்கிரஸ் கடைசி 4 வருஷம் புரட்டி போட்டிருக்குது பாஜக எகெயின்ஸ்டா. தமிழ்நாட்டுல சமகர செக்ஷன் அபியானுக்காக ஒரு போராட்டம் நாங்க இப்ப நடத்தின போராட்டம் தமிழ்நாடு ஸ்தம்பிச்சு போச்சு
அப்படின்னு ஒரு 4 போராட்டத்தை நான் காட்டுறேன், இதனால எனக்கு 10 சீட்டு ஜாஸ்தி பண்ணித்தா அப்படின்னு கேட்டா அதுல ஒரு நியாயம் உண்டு. ஆனா நீ என்ன பண்ற அப்படின்னா, எங்களோட உழைப்புக்காக எங்களுக்கு அதிகமா கூட்டித்தான்னு கேட்காம, திமுக 4 வருஷம் 5 வருஷம் ஆட்சியில இருந்து வலுவடைஞ்சிருக்குல்ல, அப்ப அதுல எங்களுக்கு ஒரு பங்குதான். இல்ல விஜய் வந்து அவருக்கு ஒரு புகழ் இருக்குல்ல, அந்த புகழை எங்களுக்கு பயன்படுத்து. அப்ப சொந்தமா உழைச்சு சாப்பிடுற எண்ணமே கிடையாதுங்க. நானும் அதான் சொல்றேன், ஏன் மாணிக்கம் தாகூர் இதை பத்தி காங்கிரஸ் கட்சி மீது கடுமையா விமர்சனம் வைக்கிறீங்க? இல்லங்க, நான் அதான் என்ன சொல்றேன்னா, இது காங்கிரஸ் கட்சி இப்ப திமுக மேல விமர்சனம் இல்லையா? திமுக மேல விமர்சனம் இருக்கு. திமுக தேர்தலில் யாரை நிறுத்துறாங்க, யாரை நிறுத்தல, விடுதலை சிறுத்தைகளுக்கு கம்யூனிஸ்டுகளுக்கு சீட்டு தர மாட்டேங்குது, ஏகப்பட்ட விமர்சனம் இருக்குது. இங்க நம்ம திமுக டிஃபர் பண்ணல. நம்ம காங்கிரஸ் என்ன கேள்வி கேட்கறோம்னா, உன் ப்ரையாரிட்டி என்ன? நீ பல மாநிலங்கள்ல, பீகார், மத்திய பிரதேஷ், ராஜஸ்தான், மகாராஷ்டிரா, சத்தீஸ்கர் அப்படின்னு பாருங்க, என் கையில விரல் பத்தாது, அந்த கணக்குல தோத்துருக்கு நீ. இப்ப உன் ப்ரையாரிட்டி இந்த தோல்விகளுக்கான காரணம் என்ன அப்படின்னு ஆராயறதா, அல்லது இருக்கிற கூட்டணியில் இருக்கிற இந்தியா கூட்டணி கட்சிகள்ட்ட இருந்து மேக்சிமம் எவ்வளவுக்கு எவ்வளவு எடுத்துட்டு ஓட முடியும்னு பாக்குறதா? எது உன் ப்ரையாரிட்டியா இருக்கணும்? நிச்சயமா என்ன பண்ணிட்ட, இழந்திருக்காங்களோ, ஆட்சியை இழந்திருக்காங்களோ, மறுபரிசீலனை செஞ்சு அங்க ஸ்ட்ரென்தன் பண்ணக்கூடிய நோக்கமா தான் காங்கிரஸ் கட்சியோட நோக்கமா இருக்கணும். காங்கிரஸ் கட்சியில இருந்து ஒரே ஒரு அறிக்கை, ஒரே ஒரு ஆய்வறிக்கை, அல்லது ஒரே ஒரு ஸ்டேட்மெண்ட், இதுதான் தோல்விக்கு காரணம், வரும் காலத்தில் இதை சரி செய்து கொள்வோம், ஏதாவது ஒண்ணு பாத்தீங்களா? பீகாருக்கு அப்புறம் மகாராஷ்டிராக்கு அப்புறம் எதுவுமே கிடையாது. எங்க ஆட்சியில இருக்கிற முதல்வர் அவர் எந்தெந்த இடத்துல எல்லாம் சரிவு இருக்குதுன்னு ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே ஒரு கூட்டத்தை போட்டு, உங்களுடன் ஸ்டாலின் அந்த மாதிரியான ஒரு அனௌன்ஸ் பண்ணி 1 கோடி பேரை புதுசா இணைக்கணும்னு ஒரு திட்டத்தை அறிவிச்சு அவரு மாசம் அப்டேட் வாங்கிட்டு இருக்காரு. இப்படியே ஆட்சியில இருக்கிறவரு கம்ஃபர்டபுளா மெஜாரிட்டியில ஜெயிச்சவர் அவரு பண்ணிட்டு இருக்கும் போது தொடர்ந்து தோல்வியை சந்திக்கிற நீங்க என்ன பண்ணிருக்கீங்க? இதெல்லாம் பண்ணிருக்கோம், இதனால நாங்க வந்து பிஜேபி எதிர்ப்பில் எங்களை மிஞ்ச ஆள் இல்லைன்னு நீங்க தமிழ்நாட்டுல காட்டியிருந்தீங்க அப்படின்னா நீங்க கேட்கறதுல ஒரு நியாயம் இருக்கு. ஏங்க ராகுல் காந்திய இந்தியனான்னு கேக்குறாரு ஒரு ஜட்ஜ். அதற்கு இங்க கம்யூனிஸ்டுகள் போராட்டம் நடத்துறாங்க. காங்கிரஸ் எங்க என்ன பண்ணுச்சு? ஒரு ட்வீட்டை போட்டு ஒரு அறிக்கையை விட்டு போயிருச்சு. அதாவது உங்க தலைவர் பிரச்சனைக்கே இங்க போராட்டம் நடத்துவது இடதுசாரி கட்சிகள் வீசிக்காம இருக்கு. அதற்கு எதிராக வீரியமாக நீங்க ஒண்ணுமே இல்லைங்க. பிஜேபியின் எல்லா பிரச்சனைக்கும் பேசுற, இப்ப நான் வந்து அலிம் புகாரின்னு சொல்லுவேன், அவர் வந்து எல்லா பிஜேபிக்கு எதிரான எல்லா பிரச்சனையும் தமிழ்நாட்டுல இருந்து பேசுவார், அதுல மாற்று கருத்து கிடையாது. ஆனா காங்கிரஸ் வந்து ஒரு 5 பேர் 10 பேரை காட்டுங்க, இல்ல இன்னைக்கு எம்எல்ஏவா எம்பியா இருக்கிறவங்க பிஜேபியின் அத்தனை பிரச்சனைகளுக்கு குரல் கொடுத்தாங்க, வீதிக்கு வந்தாங்கன்னு காட்டுங்களேன். கிடையாது. இப்ப நான்லாம் ஒரு ஆளே கிடையாது, நான் ஏதோ ஒரு சின்ன பையன். உங்களுக்கு இன்னைக்கு பிஜேபி கடைசி ஒரு வருஷத்துல நடந்த எல்லா பிரச்சனையும் உங்கள்ட்ட நான் பேசுறீங்க. இது போன்ற ஒரு காங்கிரஸ்காரன் நீங்க காட்ட முடியுமா? இல்ல ஓட்சோரியே நம்ம எவ்வளவு பேசியிருக்கோம், அதை எவ்வளவு பேசியிருக்கோம், மக்கள் மத்தியில கொண்டு போனாங்க, இயக்கமா கொண்டு போனாங்க, கேள்வி இருக்கு. அதான் அப்ப நீங்க யோசிச்சு பாருங்க. நான் வந்து இப்ப கட்சி எனக்கு சீட்டு அப்படிங்கிறதுக்குள்ள சொல்ல, நான் எல்லாம் வந்து சும்மா இங்க பேசிக்கிட்டு இருக்கேன். என்ன அளவு கூட நீ பெர்ஃபார்ம் பண்ண மாட்டேற, அப்போ உன் பெஞ்ச் மார்க் எவ்வளவு குறைவா இருக்குது. கரெக்டா? நான் வந்து என்ன அப்படிங்கிறது என்னன்றது இல்ல. நிறைய பேர் நீங்க யூடியூப்ல பேசுறவங்களாகட்டும், இன்ஸ்டாகிராம்ல பேசுறவங்களாகட்டும், ஏன் நான் யூடியூப் இன்ஸ்டாகிராம்லாம் ஒப்பிடுறேன் அப்படின்னா, நீங்க களத்துல இல்ல, நீங்க ட்வீட் மட்டும் தான் போட்டிருக்கீங்க. ட்வீட் போடுறவங்களே இப்ப மாணிக்கம் தாகூர் ட்வீட் எடுத்து போய் பாருங்க, பிஜேபிக்கு எதிராக நேரடியாக எத்தனை விஷயத்துல அவர் ட்வீட் போட்டிருக்காருன்னு பாருங்க. அதே இந்த இடதுசாரிகளாக பேசுற இல்ல திமுக ஆதரவாளர்களாக பேசுற நபர்கள் எத்தனை ட்வீட் வந்து பிஜேபிக்கு எதிராக போட்டிருக்காங்கன்னு பாருங்க. அப்ப ட்விட்டர் அரசியல்ல கூட நீங்க வந்து சரியா செயல்படாது. நீங்க இன்னைக்கு வந்து ஆட்சியில் அதிகார பங்கு வேணுங்கிறீங்க, அள்ளு சில்ற ஐடிவிங்கன்றீங்க. ஐடிவிங்க அள்ளு சில்ற ஐடிவிங்கா இருக்கட்டும், அது வந்து அறமற்று நடந்துக்கிறாங்க, கொச்சையா பேசுறாங்க அப்படிங்கறதெல்லாம் இருக்கட்டும். ராகுல் காந்தி மாதேவபுரால பிரஸ் கான்ஃபரன்ஸ் நடத்துறாரு, அதை ட்ரெண்டிங் ஆக்குறதுக்கு கூட வக்கு இல்லாத ஐடிவிங்க நீங்க வச்சுக்கிட்டு இருக்கீங்க. கரெக்டா? அவரு போடுறாரு ஒரு ட்வீட், மணிக்கணக்காகியும் ஒரு 1000 லைக் இருக்குதுங்க. ஏங்க அது ஒரு மில்லியன் லைக் வர ஒரு படத்துக்கு, ஒரு சினிமா படத்துக்கு பராசக்தின்னு ஒரு ட்ரெயிலர் ரிலீஸ் பண்ணிட்டு டான் பிக்சர்ஸ் ஆர்கானிக் வியூஸ் மில்லியன் வியூஸ் போடுறேன். ஒரு சினிமா படம்
எப்படி அந்த ஆட்சி செய்யும் குடும்பத்துக்கு நெருக்கமான ப்ரொடக்ஷன் ஹவுஸ் வெளியிடுற படத்தைய அவங்க வந்து ட்ரெண்டிங் ஆக்கிறதுக்கு அவ்வளோ மெனக்கடுறாங்க. உங்க கட்சியின் தலைவர் இந்த இந்த 21ஆம் நூற்றாண்டு பார்க்காத வண்ணம் ஜனநாயகத்தின் மீது சீர்குலைக்கிற பாஜகவின் ஒரு நடவடிக்கையை பற்றி எக்ஸ்போஸ் பண்றாரு. அதை ட்ரெண்ட் பண்ண கூட நீ வந்து கசந்துக்கிற. இந்த ஐடி விங்க வச்சுக்கிட்டு நீ மற்றவங்களை அள்ளு சில்ற ஐடி விங்னு சொல்லு, நீ என்ன வேணாலும் பேர் வச்சுக்கோ. அப்ப அப்படி இருக்கும்போது இது வந்து ட்வீட் போட்டுதான் அவரால் ஏன் வந்து நீங்க சொல்ற மாதிரி லைவா வச்சுக்க முடியும்னா, களத்துல ஆள் இருந்தா களத்துல வச்சு ஒரு போராட்டங்கள், இப்ப திமுகவுக்கு எதிரான பல போராட்டங்கள் நடக்குது, அதுல காங்கிரஸ்காரர்கள் போய் பங்கேற்று அதற்கு வலு சேர்த்து திமுகவுக்கு ஒரு அழுத்தம் கொடுக்கலாம். அப்படிலாம் செய்யறதுக்கு எந்த வக்கும் கிடையாது அப்படின்றதுனாலதான் ட்விட்டர்ல வந்து அதை லைவா வச்சுக்கிட்டு இருக்காரு. ஒன்றும் இல்லைங்க, 9ஆம் தேதி ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆயிருந்தா அந்த ஜனநாயகன் படத்துல திமுகவுக்கு எதிராக ஒரு 4 வசனம் இருந்தா இந்த ட்வீட்டு இந்த பிரச்சனையெல்லாம் யாரும் கண்டுட்டு இருக்கவே மாட்டோம். உண்மையில நான் வந்து முந்தா நாள் வந்து நியூஸ் 18ல பேசும்போது சொன்னேன், நீங்க யோசிச்சு பாருங்க, தேர்தல் களம் எவ்வளவு சீரியஸ்னஸ் இல்லாம இருக்குது அப்படின்னா, பராசக்தி ஜனநாயகன்னு 2 படத்தை வச்சு சண்டை போட்டுக்கிட்டு இருக்கோம். இவ்வளவு தேர்தல் நெருங்கிட்டு ஒரு மக்கள் பிரச்சனையே இல்லாம, ஒரு பெரிய லெவல்ல ஒரு ஏதாவது மின்சார தட்டுப்பாடு இருக்குது, இல்ல விலைவாசி ஏற்றம் இருக்குதுன்னு மக்கள் பிரச்சனையை மையமா வைக்காம 2 பெரும் கூட்டணிகளும் ஒரு படத்தை வச்சு சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்படின்னும் போதே தேர்தல் களம் எவ்வளவு சீரியஸ் இல்லாம இருக்குது. ஏன்னா தேர்தல் களம் எப்படி முடிய போகுதுன்னு எல்லாரும் தெரிஞ்சு போச்சு. அது திமுக தான் வெற்றி பெற போகுதுன்னு தெரிஞ்சு போச்சு. இப்ப அது எல்லாதான் அத முடிவெல்லாம் தீர்மானம் ஆயிடுச்சு இல்ல. இந்த எரியிற வீட்டுல கொல்லிய போடுங்களான்னு அது அங்க தேமுதிகவா இருக்கலாம், அமமுகவா இருக்கலாம், பாமகவா இருக்கலாம், இங்க வந்து காங்கிரஸ் கட்சியா இருக்கலாம். இப்படியான ஒரு இடத்துல காங்கிரஸ் கட்சி அதை பண்ணுது அப்படிங்கிறது கிடையாது கண்டிப்பாக. ஏன்னா காங்கிரஸ் கட்சியில இது போன்ற பேசுறவங்களுக்கு தேர்தலை தீர்மானிக்கிற, தேர்தல் கூட்டணியை தீர்மானிக்கிற எந்த அதிகாரமும் கிடையாது. அப்ப அப்படி இருக்கும்போது முக்கியமான ஒரு தருணத்துக்கு வந்திருக்கோம். முக்கியமான ஒரு கேள்வி. இப்போ ராகுல் காந்தி அவர்கள் தலைமையிலே நாளைய தினம் ஒரு ஆலோசனை கூட்டம் நடக்க இருக்கிறது. பிரதிநிதிகள் எம்பி எம்எல்ஏக்கள்லாம் பங்கேற்கும்படியாக அந்த 18ஆம் தேதி என்று அறிவித்திருந்தார்கள். இப்ப அது முன்கூட்டியே நாளைய தினமே நடக்க போவதாக இப்போது அறிவிப்புகள் வந்து வெளியாகி இருக்கின்றன. ஒரு பக்கம் ராகுல் காந்தி வெளிப்படையா ஜனநாயகன்னு பேர் போட்டு ஒரு ஆதரவு தெரிவிக்கிறாரு. அதுக்கு காரணங்கள் சொல்லப்படுகிறது. இங்க உள்ள யாராவது சொல்லி விட்டுருப்பாங்க, அதனால அவர் போட்டிருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. திமுக பொருளாளர் டி.ஆர். பாலு அவர்கள் காலம்தான் பதில் கூறும் என்று கூறுகிறார். இன்னொரு பக்கம் சர்ச்சையை கிளப்பிக்கிட்டே இருக்காரு மாணிக்கம் தாக்கூர். இது மத்தியில இந்த கூட்டம் நடக்குது. இந்த கூட்டத்தில் ராகுல் காந்தி தெளிவா இருப்பாரா, இல்லாட்டி என்ன மாதிரியான முடிவுகள் எடுக்க வாய்ப்பு இருக்கு? தெளிவா இருக்கணுங்கிறோம். தெளிவா இருப்பாராங்க தண்ணி இருக்கணும். இந்த சின்ன குழுவை கேட்டுக்கொண்டு ராகுல் காந்தி செவி சாய்த்தார் என்றால், ஏற்கனவே ஆல்மோஸ்ட் காங்கிரஸ் முக்து பாரத்தை அவன் நினைவுக்கு கொண்டு வந்துட்டான். தமிழ்நாடு காங்கிரஸ் முக்து தமிழ்நாடா மாற்றிடாதீங்க அப்படிங்கிறத. ஏன்னா நம்மளுக்கும் காங்கிரஸ் வந்து கட்சி நொடிச்சு போயிடக்கூடாதுன்றதுதான் என் இன்டென்ஷன். இங்க பேசி கொண்டிருக்கும் நபர்களுக்கெல்லாம் காங்கிரஸ் கட்சியை வளர்க்கணுங்கிற இன்டென்ஷன்லாம் கிடையாது. அவர்களோட தனி மனித லாபத்தை உயர்த்திக்கணும், அவங்களுக்கான ஒரு கரியர் கோலா தான் பாக்குறாங்களோ இல்லையா. காங்கிரஸ் கட்சியை வளர்த்தணும்னா இது கோலா இருக்க முடியாது. ஏன்னா நீ ராகுல் காந்தி என்ன சொல்றாரு, நஃபரத் கி பஜார் மே மொஹாபத் கி துக்கான், வெறுப்பின் பஜாரில் அன்புக்கான கடையை திறந்து வைக்கிறேன்ற. கரெக்டா? அப்ப அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, நான் பிஜேபிக்கு தேர்தல் எதிரி மட்டும் கிடையாது, நான் பிஜேபிக்கு கொள்கை எதிரி. பிஜேபி மட்டும் இல்லாம ஆர்எஸ்எஸ் தாக்க நினைக்கிறேன். அதாவது சுகாதிய தோராட்டுன்ற ஒரு ப்ரொஃபசர் ராகுல் காந்திட்ட சில மாதங்களுக்கு முன்னாடி கேட்கிறாரு, ஜவஹர்லால் நேரு வந்து உங்கள்கிட்ட பேசியிருந்தா என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னா, கடைசி வரைக்கும் ஆர்எஸ்எஸ் விட்டுறாத, நம்பாத அப்படின்னு சொல்லியிருப்பாருன்றாரு. அப்ப அந்த அளவுக்கு ஆர்எஸ்எஸ் மீது நாங்கள் எதிர்ப்பை காட்டுவோம், அவர்களை நீக்கி விட்டுதான் ஓய்வோங்கிற ராகுல் காந்தி. அப்ப நீ வந்து ஆர்எஸ்எஸ் தாக்குறதுங்கிறது தாவேகா கூட சேர்ந்து தாக்கப்படுறீங்களா? பிஜேபின்ற வாயில வரவே பயப்படுற தாவேகா கூட சேர்ந்து ஆர்எஸ்எஸ் எதிர்க்க போறீங்களா? நான் திமுக தான் இருக்குல பயங்கரமான பாசிச எதிர்ப்புன்னு சொல்லலாம். ஆனா இந்த கூட்டணி இந்த கம்யூனிஸ்ட் கட்சி காமன் மினிமம் ப்ரோக்ராம் திமுக இருக்கு. அது இல்லாம கூட்டணியில கம்யூனிஸ்ட் கட்சிகள் விசிக தொடர்ந்து கருத்தியல் ரீதியாக பயங்கரமாக
பாசிசத்தை எழுத்து இருக்கிறாங்க. திமுகவை கூட பாருங்க, நீங்க இந்தியாவுல எல்லா கட்சியும், அது சிவசேனா ஆகட்டும், நேஷனல் காங்கிரஸ் பார்ட்டி ஆகட்டும், எல்லாமே ரெண்டு ரெண்டா உடஞ்சிருச்சு. டிஎம்சில இருந்து பல பேர் வந்து பிஜேபிக்கு போயிட்டாங்க. ஆப் வந்து டெல்லியில அட்ரஸே எல்லாம் போயிடுச்சு. இது எல்லாத்தையும் தாங்கி நிக்கிற ஒரே கட்சி திமுக தான் இருக்குது. அவங்க நீங்க வந்து வேற வேற குற்றச்சாட்டுல சொல்லுங்க, ஆனா ஒரு பிஜேபியால உடைக்க முடியாத ஒரு கட்சியா இருக்கிறாங்க. அப்ப அப்படி இருக்கும்போது அவர்களோட இருக்கிறது தான் உங்களுக்கே சேஃப். நீங்க அங்க போயிட்டு என்னங்கிறாரு, பினராயி விஜயனுக்கு கூட்டு இருக்குது, யார் கூட, பிஜேபி கூட கூட்டு இருக்குன்றாரு. இங்க சங்கி பொங்கல் மாணிக்கம் தாகூர் ட்வீட் பண்றாரு. ஓகேவா, நான் என்ன கேட்கிறேன், இது வரைக்கும் பிஜேபியில சேர்ந்தது ஜாஸ்தி சிபிஎம் டிஎம்கேவா காங்கிரஸ்காரர்களா? காங்கிரஸ்ல எவ்வளவு முக்கிய முக்கிய தலைவர்லாம் போய் டிஎம்கே பிஜேபியில சேர்ந்திருக்கான். சிந்தியா போய் பிஜேபியில சேர்ந்திருக்காரு. அவங்க வல்லப், ஜோதிராஜ் சிந்தே வல்லப்னு சொல்லிட்டு அவர் தான் வந்து காங்கிரஸ் எக்கனாமிக்ஸ் கமிட்டியோட கன்வீனர். இந்த நாட்டின் பொருளியல் கொள்கைகளை தீர்மானிக்கிற ரகுராம் ராஜன் போன்ற ஆட்கள்கிட்ட வந்து பரிந்துரையை வாங்கி தேர்தல் வாக்குறுதி பத்திரத்துல போடுற நபரா இருந்த வல்லபு அங்க போய் சேர்றாரு. எப்படி 2024 தேர்தலுக்கு ஒரு மாசத்துக்கு முன்னாடி போய் சேர்றாங்க. இவ்வளவு பெரிய பெரிய நபர்கள்லாம் பிஜேபிக்கு தாவற நிலைமை நீ வச்சுக்கிட்டு ஓப்பனாவே ராகுல் காந்தி சொல்றாருல்ல, பிஜேபி ஆட்கள் நிறைய பேருக்கு, ஆர்எஸ்எஸ் ஆட்கள் நிறைய பேர் காங்கிரஸ்ல இருக்காங்க, அவங்களை எல்லாம் கலையணும்னு சொல்றாருல்ல. அப்ப அப்படி ஒரு நிலைமையில வச்சுக்கிட்டு நீங்க உறுதி செய்யப்பட்ட கூட்டணிய இல்லாம நான் எக்ஸ்பெரிமெண்ட் பண்றேன் அப்படின்னு போனீங்க அப்படின்னா விலை ரொம்ப கடுமையானதாக இருக்கும். நீங்க நான் என்ன சொல்றேன்னா, காங்கிரஸ் கட்சி எல்லா இடத்துலயும் பூத் கமிட்டியில இருந்து ஏரியா கமிட்டி, நான் பூத் கமிட்டிங்கிறது எலெக்ஷன் பூத், ஏரியா கமிட்டிங்கிறது அந்த ஏரியா பிரச்சனைகளை கையில் எடுப்பது. அது டாஸ்மாக் பிரச்சனையா இருக்கலாம், பிளே கிரவுண்ட் பிரச்சனையா இருக்கலாம், பெண்களுக்கு பிரச்சனை இருக்கலாம், தண்ணி வரலன்னு பிரச்சனையா இருக்கலாம், கேஸ் சிலிண்டர் பிரச்சனை இருக்கலாம். எல்லா பிரச்சனையும் கையெடுக்கும் வண்ணம் காங்கிரஸ் எல்லா ஏரியாலையும் பரவி களத்தில் நாங்கள் காங்கிரஸை பார்க்க துவங்கினோமானால் நீங்க எந்த கோரிக்கையை வச்சாலும் அதற்கு ஆதரவா நிற்க முடியும். ஆனா இன்னைக்கு களத்துல நீங்க இல்ல. களத்துல இல்லாத நீங்க திருப்பி திருப்பி ஆட்சியில பங்கு கேட்கறது அப்படிங்கிறது ஜனநாயகத்துக்கு விரோதமானது. அதை காங்கிரஸ் கைவிட வேண்டும் தான் கேட்கணும். நிச்சயமா சார், பல்வேறு விவகாரங்கள்ல எங்க நேயர்களுக்கு ரொம்ப தெளிவா உங்களோட கருத்துக்களை பகிர்ந்தீங்க. மிகுந்த நன்றிகள். நன்றி.